division of a decimal number by another decimal number. So இந்த 3 steps தான் யூஸ் பண்ணி நம்ம questions வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். So first step பாத்தீங்கன்னா கொடுத்திருக்க நம்பர்ஸ் அதாவது both dividend and divisor ரெண்டுமே நீங்க பாத்தீங்கன்னா லைக் டெசிமல்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அதை நம்ம கன்வர்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். So second one பாத்தீங்கன்னா convert the divisor into a natural number by shifting the decimal points of both the divisor and the dividend to the right by the same number of places. Third one பாத்தீங்கன்னா divide the new dividend by the new divisor. One step 1 and step 2 வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணனே உங்களுக்கு new dividend and new divisor கிடைக்கும். அத வச்சு தான் क्वेश्चन வந்து ப்ரோசீட் பண்ண போறேன். So first step நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படி பாத்தீங்கன்னா லைக் டெசிமல்ஸா இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணிடலாம். So இதான் क्वेश्चन 0.47 divide by 0.005 கொடுத்திருக்காங்க. So இதுல வந்து இதுதான் வந்து உங்களோட டிவிடெண்ட், இதுதான் வந்து உங்களோட டிவைசர். So எந்த ஒரு சேஞ்ச் பண்ணாலும் அது both dividend and divisor ரெண்டுலயுமே நீங்க சேஞ்ச் பண்ணணும். So உங்களோட டிவிடெண்ட் இதுதான் வந்து உங்களோட டிவைசர். So இந்த டிவிடெண்ட் பாருங்க இந்த பாயிண்ட் அதுக்கு அப்புறம் எத்தனை பிளேसेस இருக்கு பாருங்க 2 பிளேसेस இருக்கு. டு தி ரைட் வந்து எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு 2 டிஜிட்ஸ் இருக்கு. whereas உங்களோட டிவைசர் பாத்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட் இங்க இருக்கு, அதுக்கு அடுத்து 1 2 3 டிஜிட்ஸ் இருக்கு. So இங்க வந்து 1 டெசிமல் பாயிண்ட்ல இருந்து 1 2 டிஜிட்ஸ் இருக்கு. இங்க டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 1 2 3 டிஜிட்ஸ் இருக்கு. So இந்த மாதிரி இது 2 டெசிமல்ஸ் 2 டெசிமல் பிளேसेस, இங்க பாத்தீங்கன்னா 3 டெசிமல் பிளேसेस. So இது வந்து அன்லைக் டெசிமல்ஸ். So இத லைக்க கன்வர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணனும் அப்படி பாத்தீங்கன்னா சோ ஈக்குவலா கொண்டுட்டு வரணும். உங்களுக்கு டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க பிளேसेस வந்து நம்ம ஈக்குவலா கொண்டு வர போறோம். சோ அந்த ஈக்குவலா எப்படி கொண்டுட்டு வருவீங்கன்னு பாத்தீங்கன்னா எதுல கம்மியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க 2 பிளேसेस இருக்கு. சோ அதோட எக்ஸ்ட்ரீம் ரைட் மோஸ்ட் வந்துட்டு ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம் இங்க, which means இப்போ வந்து 3 டிஜிட்ஸ் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி நீங்க ஆட் பண்றனால எக்ஸ்ட்ரீம் ரைட் வந்துட்டு ஒரு 0 ஆட் பண்றனால இந்த ஒரு டெசிமல் நம்பருக்கு இருக்கும்போது நீங்க ஆட் பண்றனால இதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. சோ இப்போ வந்து நீங்க சம்ம வந்து ஈஸியா வந்து ப்ரோசீட் பண்ணலாம். சோ இப்போ வந்து உங்களோடது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 0.470 divide by 0.005. So first step வந்து இதான் நம்ம சொல்லிருப்போம் லைக் டெசிமல்ஸை கன்வர்ட் பண்ணிக்கோ. இப்போ பாத்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 3 பிளேसेस இருக்கு, இங்க டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 3 பிளேसेस இருக்கு. சோ செகண்ட் ஸ்டெப் நம்ம பார்க்கலாம். So உங்களோட செகண்ட் ஸ்டெப் கன்வர்ட் தி டிவைசர். எதை கன்வர்ட் பண்ண சொன்னாங்க? டிவைசரை வந்து ஒரு நேச்சுரல் நம்பரா கன்வர்ட் பண்ணிருங்க by shifting the decimal points of both the divisor and dividend to the right by the same number of places. So உங்களோட டிவைசர் வந்து நேச்சுரல் நம்பரா இருக்கும்போது தான் உங்களால டிவைட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ உங்களோட டிவைசரை சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட டிவிடெண்டும் சேஞ்ச் ஆகும். நம்ம சொல்லியிருக்கோம் நீங்கள் டிவைசரை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணும்போது போத் நம்பர்ஸ் ரெண்டுமே தான் வந்து சேஞ்ச் ஆகணும். அதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட்லேருந்து பிளேசஸ் வந்து லெஃப்ட்ல வந்து ரைட்ல வந்து மூவ் பண்ண போகிறோம். டு த ரைட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க பை த சேம் நம்பர் ஆஃப் பிளேசஸ். இதை நீங்கள் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ டிவிடெண்ட் நியூ டிவைசர் கிடைக்கும். அதை வச்சு நம்ம கொஸ்டின் வந்து ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து உங்களோட டிவிடெண்ட் நம்ம சொல்லிவிடுங்க. இது வந்து உங்களோட டிவைசர். ஸோ உங்களோட டிவைசரை வந்து நேச்சுரல் நம்பரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் பாயிண்ட்ல இருந்து நம்ம ரைட் சைட் மூவ் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட டிவைசரை சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட டிவிடெண்டும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதோட மீனிங் 0.470 by 0.005. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து நம்ம லைக் டெசிமல்ஸை கன்வெர்ட் பண்ணோம். இப்போ வந்துட்டு உங்களோட டிவைசரை வந்து உங்களோட டிவைசருக்கு வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துடுங்க. கீழே வந்துட்டு தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே இருந்து ஈச் பிளேசஸ் மொத்தம் எத்தனை பிளேசஸ் இருக்குது 1 2 3 பிளேசஸ் நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ 1 2 3 பிளேசஸ் தள்ளிங்கன்னா இந்த பாயிண்ட் என்ன ஆகிடும் இங்கே ஆகிடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா 0.005 பாயிண்ட்ன்ற மாதிரி ஆகிடும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 3 பிளேசஸ் தள்ளினீங்கன்னா அதே மாதிரி மேலேயே என்ன பண்ணணும் 3 பிளேசஸ் தள்ளணும். ஸோ இங்கே பாயிண்ட் இருக்குது. ஸோ டிவைசர் வந்து தான் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். பிகாஸ் மெயின் இங்கே மோட்டிவே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட டிவைசரை வந்து நேச்சுரல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. அதனால டேரெக்டாக டிவிடெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. டிவைசர் எத்தனை பிளேசஸ் தள்ளுறீங்களோ அதே மாதிரி தான் டிவிடெண்ட்லேயே பண்ணணும். ஸோ இங்கே 3 பிளேசஸ் 1 2 3 பிளேசஸ் தள்ளணும். அதே மாதிரி இங்கே 1 2 3 பிளேசஸ் பாயிண்ட் இங்கே போயிடும் 0.470 பாயிண்ட்னு ஆகிடும். ஃபர்ஸ்ட் டிஜிட்டே பார்த்தீங்கன்னா 0லாம் இருந்துச்சுன்னா அதை இக்னோர் பண்ணிடுவோம். ஸோ இதை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா 470 கிடைக்கும். ஸோ டிவைட் பை இங்கேயும் பார்த்தீங்கன்னா டிஜிட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற டிஜிட்ஸ்லாம் நீங்கள் 0 இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அந்த 0 க்ராஸ் பண்ணிட்டோன்னா 5. ஸோ இதுதான் வந்து உங்களோட நியூ டிவிடெண்டாக இருக்கும். இது உங்களோட டிவைசராக இருக்கும், நியூ டிவைசராக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட டிவைசர் வந்து ஒரு நேச்சுரல் நம்பர் கிடச்சிது. விச் மீன்ஸ் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. டிவிடெண்டில் டெசிமல் நம்பர் இருக்கலாம், அதை வச்சு கூட நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். வேறஸ் டிவைசரில் வந்து டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்த்தோம் லைக் டெசிமல்ஸை பார்க்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பை செகண்ட் கேஸ் நம்ம கன்வெர்ட் பண்ணியிருந்தோம்.
ஸோ உங்களோட டிவிடெண்ட் நியூ டிவிடெண்ட் நம்ம இன்சைட் போட்டிருக்கோம், டிவைசர் வந்து அவுட் சைட் போட்டிருக்கோம். ஸோ டிவைசர் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர், டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிஜிட் நம்பர். ஸோ இங்கே சிங்கிள் டிஜிட் இருக்கும்போது சிங்கிள் டிஜிட் எடுக்க ட்ரை பண்ணுவீங்க, பட் இதை கூட இது லெஸராக இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் டிஜிட்டையும் சேர்த்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 47 9 டைம்ஸ் 5 நீங்கள் பார்த்தீங்கன்னா 45. இது ரெண்டையும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 7 - 5 பார்த்தீங்கன்னா 2, 4 - 4 வந்து 0. நெக்ஸ்ட் இந்த 0 வந்து இது பண்ணலாம். ஸோ 4 டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா விச் இஸ் 20. ஸோ இதை நீங்கள் மறுபடியும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா till you get 0 நம்ம அதை நம்ம பண்ணுவோம். ஸோ 0 நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து உங்களோட கோஷன்ட், இது வந்து உங்களோட ரிமைண்டர். ஸோ செக் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கோஷன்ட் இன்ட்டு டிவைசர் பண்ணுவீங்க. ஸோ 94 இன்ட்டு 5 பண்ணிங்கன்னா 5 4s are 20. ஸோ 0 போடுவீங்க. 9 5s are 45. 45 + 2 பண்ணிங்கன்னா 47. ஸோ கிடைக்கிற ஆன்சர் கூட நீங்கள் ரிமைண்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ ரிமைண்டர் வந்து 0, இது கூட நீங்கள் ஆட் பண்ணால் 470. ஸோ இதுதான் வந்து உங்களோட டிவிடெண்ட் கூட. இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்களும் வந்து ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து இந்த மாதிரி 3 ஸ்டெப்ஸுமே கன்வெர்ட் பண்ணி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள்.